ஏண்டா 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கினா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேடா. ஏண்டா ஏன்னு உருட்டுனீங்களேடா, ஒண்ணுமே ஒழுங்கா வர மாட்டேங்குதுடா. அதை வந்து ஃபாரின்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இதுதான் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. உங்க போன்ல ஏ இருக்கா? இந்த போன்ல ஏ இருக்குன்னு இந்த போனை ஏஐ வச்சு தான் கூவி வித்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த போன்ல எந்த ஒரு அப்கிரேடும் இல்லாதனால தான் ஏஐ வச்சு வடை சுட்டுட்டு இருக்காங்களா? அதுதான் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை? அது மட்டும் இல்லாம இந்த போன்ல நிறைய விஷயங்கள் நல்லாவும் இருக்கு, ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். முதல்ல மெயினான அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க SoC பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே Qualcommோட Snapdragon 8 Gen 3 for Galaxy, அதாவது அவங்க கேலக்ஸி டிவைஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த SoCல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் 8 Gen 3 விட பிரைமரி கிளாக் ஸ்பீட வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதனால ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா Antutu and Geekbench ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெகுலர் 8 Gen 3 விட கம்மியான ஸ்கோர்ஸ் தான் கிடைச்சது. CPU throttling டெஸ்ட்ல கூட எங்களுக்கு 61% தான் கிடைச்சது. GPU ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்லயுமே 63% தான் கிடைச்சது. இந்த ரெண்டு ஸ்கோர்ஸ்மே பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் எதிலுமே 80% மேல இல்ல. ஏன்னே தெரியல. சாம்சங் ஸ்மார்ட் போன் சொல்லவே வேணாம். ஆனா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நீங்க என்ன கேம் வேணாலும் விளையாடலாம், அதுவும் ஹை செட்டிங்ஸ்ல. ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. BGMI COD 90 FPS வந்து விளையாடலாம். ஜென்ஷன் இம்பாக்ட்ல பாத்தீங்கன்னா 60 FPS ஸ்டேபிளா கிடைச்சது. 1 ஹவருக்கு மேல கேம் விளையாண்டதுக்கு அப்புறமும் எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்ஸும் இல்ல, ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, லைட்டா வார்ம் தான் ஆச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வேப்பர் சேம்பரை 1.9 டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு ஹீட் டிசிபேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ இந்த டைம் சாம்சங் பாத்தீங்கன்னா மாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த ஏஐ பத்தி பாத்துடலாமா? ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த SoCல ஏஐ இன்ஜின் இருக்கிறதுனால ஏஐ ப்ராசஸிங் நீங்க கிளவுட் மூலமாவும் பண்ண முடியும், ஆன் டிவைஸ்லயும் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட டேட்டா செக்யூரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன் டிவைஸ்ல மட்டும் ஏஐ ப்ராசஸ் பண்ற மாதிரி நீங்க எனபிளும் பண்ணிக்க முடியும். மத்தபடி இதுல இருக்க ஏஐ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம வேற இடத்துல பார்த்ததுதான். அது இல்லாம இதுல ஒரு சில ஏஐ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா லைவ் டிரான்ஸ்கிரைப். நீங்க இப்போ அதர் லாங்குவேஜ் பர்சன்ட்ட கால் பேசுறீங்க அப்படிங்கும்போது அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலனா இங்கிலீஷ்லயோ இல்ல வேற லாங்குவேஜ்லயோ நீங்க லைவாவே டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த லைவ் டிரான்ஸ்கிரைப் எப்படி இருக்குன்னு லைவா டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ நான் S24 அல்ட்ராவோட கால்ல கனெக்ட்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃபேமஸான ஹிந்தி டயலாக வந்து நான் சொல்ல போறேன். அது எந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரைப் பண்ணதுன்னு பார்த்துடலாம். ஹே பிரபு, हरे राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी, हे क्या हुआ पलंग पे पानी आ गया. பர்ஃபெக்ட்டா டிரான்ஸ்கிரைப் பண்ணிருக்கா? இந்த லைவ் டிரான்ஸ்கிரைப்க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு 13 லாங்குவேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நிறைய லாங்குவேஜ் வரலாம், வந்தா நல்லா இருக்கும். இதே விஷயத்தை நீங்க சாட் அசிஸ்ட் மூலமா வாட்ஸ்அப் மாதிரியான மெசேஜ் ஆப்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். தப்பா நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணாலுமே கரெக்டா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங் நோட்ஸ்லயுமே வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் சாம்சங் நோட்ஸ்ல நீங்க கண்ணா பின்னான்னு எழுதினாலுமே இதை செலக்ட் பண்ணி அலைன் ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்தா அதுவே வந்து அலைன் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டா கூட நீங்க கன்வர்ட் பண்றதா இருந்தாலும் கன்வர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்ஸ் அசிஸ்டை யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்றது, லிஸ்ட் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆடியோவை கூட நீங்க டெக்ஸ்டா கன்வர்ட் பண்ணிக்கலாம். 20 பேர்கிட்ட பேசினாலுமே ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2னு போட்டு தனித்தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க வேற பர்சன்ட்ட வேற டோன்ல வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்ல, மைக்ரோசாஃப்ட் கீபோர்ட்ல தான். நெக்ஸ்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட் எங்க அவைலபிளா இருக்குன்னு நீங்க சர்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹோம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி இப்படி ஒரு மார்க்கை போட்டீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். இதுவும் பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ்ல உள்ளதுதான். இது மட்டும் இல்லாம இமேஜஸ் அண்ட் வால்பேப்பர்ல கூட நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எடுத்திருக்க இமேஜ்ல ஜெனரேட் ஆப்ஷன் மூலமா இமேஜ்ல இருக்கிற ஆளையோ இல்ல ஆப்ஜெக்டையோ இப்படி வந்து இடம் மாத்தலாம். சேர்ந்து இருக்கிற ஆளை பிரிக்கலாம், பிரிச்சு இருக்கிற ஆளை வந்து சேர்த்து வைக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பெருசாக்குறது, சின்னதாக்குறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எம்டியா இருக்கிற இடத்த கூட அதுவே வந்து ஃபில் அப் பண்ணிக்கும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற இமேஜை கூட நீங்க ஜெனரேட் ஏஐ மூலமா இப்படி வந்து மாத்திக்கலாம். அப்புறம் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்றது, ரிஃப்ளெக்ஷனை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில ஜிகினா வேலையும் இருக்கு. நெக்ஸ்ட் வால்பேப்பர் ஆப்ஷன்ல கிரியேட்ல ஜெனரேட்ல போனீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டு வால்பேப்பர் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஏண்டா இவ்வளவு பண்ணீங்க, அந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் உனக்கு
நீங்களே பார்த்துருப்பீங்க ஏஐ வந்து அந்த அளவுக்குலாம் அக்யூரேட்டாக இல்லை. சாம்சங் இதை அப்டேட்டில் கண்டிப்பாக சரி பண்ணணும். இவ்வளோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஏஐ ஆப்ஷன் எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்க்க போகிறோம். சாம்சங்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு எஸ் சீரிஸில் அப்டேட் மூலியமாக இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிளவுட் மூலியமாக பண்ணுற ஒரு சில ஏஐ ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் ஏஐ கொண்டு வரணும்? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ரீசெண்டாக ஏஐ வெப்சைட், ஆப்ஸ், டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டோம், யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அதில் ChatGPT 4 பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்டெகிரேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூசர்ஸும் ரீசெண்ட் டைமில் எட்ஜ் ப்ரௌசருக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கூகுள் இப்படியே போனால் சரி வராதுன்னு உடனே ஒரு மீட்டிங்கை போட்டு எங்கள்கிட்ட பாட்னு ஒரு ஏஐ இருக்குன்னாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க போய் அது வந்து தப்பாக சொல்லிடுச்சு. ஸோ இதனால் கூகுளுக்கும் பெரிய அசிங்கமாகவும் போயிடுச்சு, பெரிய லாஸும் ஆயிடுச்சு. கூகுள் அதோட சும்மா இல்லாமல் ஜெமினி ஏஐன்னு சொல்லிட்டு அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தலைவன் ட்ரிக்காக வேலை செஞ்சு பெஞ்ச்மார்க் வந்து தப்பாக காமிச்சான். அதை வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு. எதுக்கு கூகுள் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறல அப்படின்னா எல்லாருமே மறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அதனால தான் கூகுள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கூகுள் இப்படியே போனால் சரி வராது, என்னோட அடுத்த எய்ம் ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரிடா அப்படின்ட்டு சரி யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி சாம்சங்கோட சேர்ந்து அவங்களோட ஜெமினி நானோ டெக்னாலஜியை வந்து ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி ஆன் டிவைஸ் அண்ட் கிளவுட் மூலியமாக நிறைய விஷயங்களை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கூவி வித்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஏஐ ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. 2025 எப்படியும் பெய்டாக ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வரப்போகுது. நம்மளும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அடாப்டும் ஆகிடுவோம். எப்படி பார்த்தாலும் கூகுள் வந்து தப்பிச்சிருவான். இதுதான் கதை. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் ஏஐ வந்து இன்க்ளூட் பண்ணுறது ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஐனால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அது இப்போ நம்ம கையிலே வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது 200 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. f1.7 OIS ஓட வந்து பேரா இருக்கு. அப்புறம் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்கு. 10 மெகா பிக்சலுக்கான 3x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு OIS சப்போர்ட் வந்து இருக்கு. இது மூணுமே S23 அல்ட்ரால பார்த்தது தான். இங்க புதுசா எடுத்துட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 மெகா பிக்சல் 5x பெரிஸ்கோப் செட்டப் தான். சாம்சங் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்ச மாதிரி இருக்கு. எதனாலனா இந்த 10x ஜூம் பண்ணி யாருமே வந்து அதிகமாக எடுக்க போறதில்ல. 5x ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாட்டா இருக்கட்டும், போர்ட்ரேட் ஷாட்டா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அதிகமாக யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ எனக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. ஸோ இந்த 50 மெகா பிக்சல் சென்சாரை யூஸ் பண்ணி நீங்க 10x ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ப்ரோ விஷுவல் இன்ஜின்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கும்னு வந்து சொன்னாங்க. உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு. ஆப்டிக்கலா நீங்க ஜூம் பண்ற அளவுக்கு இல்லைனாலும் குறை சொல்ற மாதிரி இல்ல. பிக்சல் சைஸ் இங்க பெருசா இருக்கிறதுனால லோ லைட் ஷாட் கூட இங்க பெட்டரா இருந்துச்சு. நாய்ஸ் வந்து ஜாஸ்தியா இல்ல, நல்ல ஷார்ப்பான இமேஜ் வந்து கிடைச்சது. அப்புறம் 5xல எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்லாம் பா என்னமா எட்ஜ் டிடெக்ஷன் பண்ணிருக்காங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரீசெண்டா ஐபோன் 15 Pro அண்ட் விவோ X100 போர்ட்ரேட் ஷாட்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல எடுக்கிற ஷாட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டெப்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இல்லாம பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. லோ லைட் போர்ட்ரேட் ஷாட் கூட இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரைமரி சென்சார் நம்ம 2வது ஜெனரேஷனா பார்க்குறோம். சாம்சங் இங்க நல்லாவே ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இமேஜ் வந்து நல்ல டீடைல்டா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு, ஷார்ப்பா இருந்துச்சு. லோ லைட்ல கூட நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நல்ல அவுட்புட் வந்து கொடுத்தது. நைட் மோட்லலாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நல்ல பிரைட்டான டீடைல்டான இமேஜ் வந்து கிடைச்சது. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா டீடைல்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாய்ஸ் வந்து ஜாஸ்தியா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில இடத்துல கலர் அக்யூரசி வந்து பெட்டரா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் HDR பெர்ஃபார்மன்ஸும் இங்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் 3x டெலிஃபோட்டோ ரொம்ப நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வர அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி இல்ல. அல்ட்ராவோடும் அதே தான், குறை சொல்ற மாதிரி இல்ல. பிரைமரிக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அந்த கலர் அக்யூரசியுமே பெட்டரா இருந்துச்சு. அப்புறம் இந்த போனோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 100x ஜூம். ஒவ்வொரு ஜெனரேஷனுமே சாம்சங் இங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுக்கும் போது இருக்கிறத விட ப்ராசஸ் பண்ணி வர அவுட்புட் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைம் ப்ரோ விஷுவல் இன்ஜின்லாம் இருக்கிறதுனால ப்ராசஸ்
ப்ராசஸிங் வந்து பெட்டரா இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த போன்ல பாத்தீங்கன்னா கேமரா சென்சார் ஷிஃப்டிங் இஷ்யூ வந்து இருந்துச்சு. 1x to 3xக்கு ஜூம் பண்ணி நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஆனா 3x to 5x வந்து ஜூம் பண்றீங்க அப்படின்னா இங்க ஃபீல்ட் ஆஃப் வியூவே மாறுது. ஆக்சுவலா வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சென்சாருக்கும் ஷிஃப்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கணும், எந்த ஒரு சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து அப்படி இல்லை, சீனே மாறுது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் இஷ்யூ மாதிரி தெரியல, சாஃப்ட்வேர் இஷ்யூ மாதிரி தான் இருக்கு. ஹார்ட்வேர் இஷ்யூவா இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே இருக்கணும், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு சில இடத்துல தான் வந்து இருந்துச்சு. இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருந்திருக்கு, அதை ஒரு எக்ஸ்ல வந்து போஸ்டும் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு சாம்சங் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்டா 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு போன் வாங்கினா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா? S24 அல்ட்ரா யூசர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் 12 MP செல்ஃபி, அதுலயும் பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி இல்ல, ஸ்கின் டோன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு, இமேஜ் வந்து ஷார்ப்பா இருந்துச்சு, HDRல கூட நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸும் நல்லா இருக்கு. ஸோ சாம்சங் இங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா லோ லைட்ல எடுக்கிற வீடியோ சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, நாய்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. ரியர்ல வீடியோன்னு பார்க்கும்போது நீங்க 8K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ எடுக்கும் போதே நீங்க 5x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூமும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி 4K 60 FPS வரைக்கும் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ ரியர்ல பாத்தீங்கன்னா ஒய்டர் OS இருக்கிறதுனால ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் நீங்க சூப்பர் ஸ்டெடி மோட்லாம் ஆன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஷேக்கே இல்லாம நல்ல ஸ்டேபிளான வீடியோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம 4K 60 FPS நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அல்ட்ரா வைட் 3x 5x 10x வரைக்கும் நீங்க ஈஸியா வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்ஃபிக்கும் வந்து ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே நல்லா இருக்கு, டீடைல்டா இருக்கு, டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. ஆனா லோ லைட்ல எடுக்கும்போது சில இடத்துல வந்து ஃபோக்கஸ்டாவே இல்ல, நாய்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் போர்ட்ரேட்ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இதோட அவுட்புட்டுமே நல்லா இருந்துச்சு, எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா iPhone 15 Pro Vivo X100ல பார்த்த மாதிரி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ண முடியல. அந்த ஃபீச்சரும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்க 4K 120 FPS வரைக்கும் நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க 4K or 1080 எந்த FPSல எடுத்தாலுமே அந்த வீடியோ நீங்க லாங் பிரஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது ஸ்லோ மோஷன்ல வந்து மாறிடும். அதை நீங்க சேவும் பண்ணிக்கலாம். ஓவராலா கேமரா பாத்தீங்கன்னா எப்போதும் போல ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல இம்ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல சாம்சங் வந்து அப்டேட்ல சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிசைனை பத்தி சொல்லணும்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. பழைய டிசைனை லைட்டா ரீடிஃபைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா அந்த எட்ஜை தூக்கிட்டு பிளாட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல இருக்கு, சைட்ஸ் நல்லா கிரிப்பா இருக்கு. ஸோ கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பில் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த டைம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சைட் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா டைட்டானியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வெயிட்லாம் வந்து நல்லா குறைச்சிருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் சுத்தமா தெரியல, நல்லா செங்கல் மாதிரி வெயிட்டா இருக்கு. ஸோ இதனால நீங்க கையில பிடிச்சி ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது நல்லாவே கை வந்து வலிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இதனால நீங்க ரொம்ப நேரம் படம் பார்க்குறீங்க இல்ல கேம்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமை விட 4 டைம்ஸ் வந்து ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்க. ஓவராலா பில் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது S23 அல்ட்ரால பார்த்தா அதே டிஸ்பிளே தான். 6.8 இன்ச்சுக்கான QHD Plus டைனாமிக் 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LTPO டிஸ்பிளே வேற, இதனால 1 ல இருந்து 120 Hz வரைக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி அதுவே மாறிக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி போல மினிமமாவே 24 Hz வரைக்கும் தான் போனுச்சு. சாம்சங் இந்த டைம் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா 75% ரெஃப்ளெக்ஷன் வந்து குறைச்சிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க யூஸ் பண்ணும்போது அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. பெசல்ஸ்லாம் சிமெட்ரிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் பெசல்ஸ் நல்லாவே குறைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த எட்ஜ்ல இருந்து பிளாட்டா மாறி இருக்கிறதுனால சைட் பெசல்ஸ் வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட டிஸ்பிளே குறை சொல்ற மாதிரியா இருக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறா இருந்துச்சு, நல்லா ரிச்சா இருந்துச்சு, ஷார்ப்பா இருந்துச்சு. அப்புறம் இதுல 2600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா HDR கண்டென்ட்டுக்கு மட்டும் தான். மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு 1500 நிட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. அப்புறம் இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ரிச்சா இருந்துச்சு, லவுடா இருந்துச்சு. பேஸுமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் இதுல அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து இருக்கு, நல்லா ஃபாஸ்டா இருந்துச்சு. இதோட பிளேஸ்மெண்ட் கரெக்டா கொடுத்துருக்கிறதுனால ரீச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 7 NFC-யும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ப்ளூடூத் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5.3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5.4 வந்துருச்சு. நிறைய ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுக்காம எதுக்கு 5.3 கொடுத்துருக்காங்க?
நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா தாறு மாறுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இத்தனைக்கும் Quad HD ரெசல்யூஷன்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல தான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணும்போதே எனக்கு ஒரு நாளைக்கு மேலே வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே தாராளமா 1.5 நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் வரும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 14 One UI 6.1ல வந்து ரன் ஆகுது. UI பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தா இருந்துச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இங்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 7 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். ஹார்ட்வேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வரைக்கும், அப்படியே வந்தாலுமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஃப்ரீயா மாத்தி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த போன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்சங் இந்த டைம் இவ்வளோ விஷயங்களை கொடுத்து அவங்க சொன்ன பிரைஸ் லாஸ்ட் ஜென்ரேஷனை விட 5000 ரூபா கூட 1,30,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. இதே மாதிரி ஒரு சில அப்டேட்டை புதுசா எடுத்துட்டு வந்துட்டு லாஸ்ட் ஜென்ரேஷனை விட 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லி ஒருத்தன் வித்தான்ல, அதுக்கு இவன் எவ்வளவோ தேவலாம். ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு, ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்களா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த பட்ஜெட்ல ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒருத்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா 35,000 ரூபாயில இருக்கிற S21 FE பெட்ரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?